பிரைஸ் லார்ட். இன்றைக்கு யோபு அதிகாரம் 8 சில கேள்விகள் கேட்கப்படும். கேள்வி: யோபுவின் வார்த்தைகள் எதை போல இருப்பதாக பில்தாத் கூறினான்? பதில்: பலமான காற்று. கேள்வி: சர்வ வல்லவர் டேஷ் புரட்டுவாரோ? பதில்: நீதியை. கேள்வி: தேவன் டேஷ் புரட்டுவாரோ? பதில்: நியாயத்தை. கேள்வி: தேவன் எதை சங்கோபங்கமாக்குவார் என்று பில்தாத் கூறினான்? பதில்: நீதியுள்ள யோபுவின் வாசஸ்தலம். கேள்வி: யோபுவின் துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும் என்று பில்தாத் கூறினான்? பதில்: சம்பூர்ணம். கேள்வி: யோபுவை யாரிடத்தில் விசாரிக்கும்படி பில்தாத் கூறினான்? பதில்: முந்தின தலைமுறையார். கேள்வி: யோபு யாருடைய செய்தியை ஆராய்ந்து பார்க்க பில்தாத் கூறினான்? பதில்: முன்னோர்கள். கேள்வி: பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் எதை போல இருக்கிறது? பதில்: நிழல். கேள்வி: தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துபவர்கள் யார்? பதில்: முந்தின தலைமுறையாரும் முன்னோர்களும். கேள்வி: சேரில்லாமல் டேஷ் ஓங்கி வளருமோ? பதில்: நாணல். கேள்வி: தண்ணீர் இல்லாமல் டேஷ் முளைக்குமோ? பதில்: கோரைப்புல். கேள்வி: மற்ற எந்த புல்லை பார்க்கிலும் சீக்கிரமாய் வாடிப்போவது எது? பதில்: கோரைப்புல். கேள்வி: தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் எதை போல் இருக்கும்? பதில்: கோரைப்புல். கேள்வி: யாருடைய நம்பிக்கை அழிந்து போம்? பதில்: மாயக்காரர். கேள்வி: யாருடைய வீண் எண்ணம் அற்றுப்போம்? பதில்: மாயக்காரனின். கேள்வி: மாயக்காரனின் நம்பிக்கை எது போல் இருக்கும்? பதில்: சிலந்து பூச்சி வீடு. கேள்வி: தேவன் யாருக்கு கை கொடுக்கிறதில்லை? பதில்: பொல்லாதவர்கள். கேள்வி: தேவன் யாரை வெறுக்கிறதில்லை? பதில்: உத்தமனை. கேள்வி: தேவன் இனி யோபுவின் வாயை எதினால் நிரப்புவார்? பதில்: நகைப்பு. கேள்வி: தேவன் இனி யோபுவின் உதடுகளை எதினால் நிரப்புவார்? பதில்: கெம்பீரம். God bless you.